ஹாய் காய்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ஒரு சூப்பரான ஹேர்பல் ஆயில் தான் நம்ம வந்து வீட்டிலேயே வந்து தயாரிக்க போறோம். 30 வயசு தாண்டினாலே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹேர் ஃபால் பிரச்சனை வரும். இதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இயற்கை முறையில வந்து ஒரு சூப்பரான ஹேர்பல் ஆயில் தான் நம்ம வந்து இன்னைக்கு வீட்ல வந்து தயாரிக்க போறோம். அதுவுமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நானும் வந்து இப்போ வந்து ஒரு 3 வீக்ஸா தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நானும் இத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவ நான் வந்து செஞ்சு யூஸ் பண்ணிட்டேன். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து நான் செஞ்ச ஆயில் வந்து தீர்ந்துடுச்சு. அதனால வந்து இப்போ நான் திரும்பவும் இத வந்து நான் வந்து பண்ண போறேன். எனக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இத செஞ்சு யூஸ் பண்ணினதுனால பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முடி வந்து நல்லாவே வளர்ந்திருக்கு. அதனால வந்து திரும்பவும் எனக்கு வந்து வேற ஆயில்ஸ் எதுவுமே வைக்கிறதுக்கு வந்து விருப்பமே இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, திரும்பவும் இத வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து ஹேர்பல் ஆயில் வந்து நம்ம வந்து தயாரிக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். மருதாணி வந்து என் வீட்டில் இருக்குது. சின்ன செடி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கற்றாழை, அதுலேயும் நம்ம வந்து ஒரு தண்டு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்ப இலை, அதுவும் என் வீட்டு ஓரத்துலேயே இருக்குது. சின்ன மரமாக இருக்குது. அக்ஷத் வந்து அம்மா நான் பிச்சு தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணினாங்க. ஆனால் அவங்களால முடியலை. ஓகே நம்மளே வந்து பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கொத்து இல்லையா, ஒரு 2 கொத்துலேருந்து நம்ம வந்து உருவி எடுத்துக்கொள்ளலாம். அச்சு கெட்ட மாட்டேங்க வேப்பிலை. இப்போ வந்து நான் என்னென்னலாம் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், கற்றாழையில் வந்து ஒரு தண்டு, அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயத்தில் ஒரு கொஞ்சம், அதுக்கப்புறம் மருதாணி இலையில் கொஞ்சம், அதுக்கப்புறம் வேப்ப இலையில் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அதில் வந்து கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, இதில் வந்து நான் வந்து ஒரு 5 பூ மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தி இலை அதுலேயும் வந்து நான் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதோட சேர்த்து நான் வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கடையிலலாம் வாங்கல, நானே என் வீட்டிலையே நான் வந்து செஞ்சு எடுத்த தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து காய்ச்சி எடுத்துடலாம். இப்போது நான் வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துடலாம் இந்த எண்ணெயை. இப்போ வந்து பாருங்கள், ஒரு அளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்திருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஏன்னா இது ரொம்ப கருவிச்சின்னு சொன்னால் எண்ணெயுமே வந்து கருவிடும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இந்த எண்ணெயை வந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதை வந்து நல்லாவே வந்து ஆற விடுவோம். ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த எண்ணெயை வந்து நல்லாவே வடித்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லாவே வடிஞ்சிட்டு வடிஞ்சு இந்த பாருங்கள், இது வந்து கருகை இல்லை, ரொம்ப முறுமுறுன்னு இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். ஹேர் ஆயில் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து யாருக்கு வந்து போட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அக்ஷயத்துக்கு தான். அக்ஷயத்துமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே சப்போர்ட் பண்ணினாங்க. எனக்கு ரொம்ப இந்த எண்ணெயை வந்து செய்கிறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப்பும் பண்ணினாங்க. இந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தலையில் வைக்கிறப்போ வந்து ஒவ்வொரு முடியிலையுமே வந்து நம்ம வந்து படுற மாதிரி நல்லாவே நம்ம வந்து தலையை வந்து நல்லாவே மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அதில் இருந்து நமக்கு கிடைக்கும். இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணலாம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.